கிறிஸ்துவிலே மிகவும் பெரியமானவர்களே, 14/6/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மை, கிருபை, விடுதலை, ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச மலைக்கு விளைக்க நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. செல்லக்கூடிய இடத்துல எல்லாம் தெய்வீக சமாதானம், கிருபையும், விடுதலையும் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேனப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதம் என்னோட வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. நீதிமொழிகள் 3:34 தாழ்மையுள்ளோருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி உம்முடைய கிருபையானது இவரை விட்டு மாறாமல் இருக்கம்படி கிருபை தந்து ஆசீர்வதித்து இவரோட பேரை நீர் பெருமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 14/6/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்குள்ளாக நிரப்புங்க ஆண்டவரே. சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் ஆசீர்வாதம் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்காரு. இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.